தென்காசி அருகே ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட சுமார் 1 டன் அளவிலான மாம்பழங்களை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்பு துறையினர் அளித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்போம். தங்கம், வணக்கம். உணவு பாதுகாப்பு துறையினரின் இந்த நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தங்கம், தமிழகத்தில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நிலையில் கோடை காலத்தில் அதிகமாக விளையும் மாங்காய் விளைச்சலும் தற்போது தென்காசி மாவட்டத்தில் அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான மாங்காய் குடோன்கள் செயல்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் வல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் மாங்காய் குடோன்களில் இருந்து கேரள மாநிலம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு மாங்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் மாங்காயை செயற்கையாக பழுக்க வைப்பதற்காக செயற்கையாக ரசாயன கலவை கலந்து மருந்துகள் தெளித்து மாங்காய்கள் அனுப்பப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்ததன் பேரில் தென்காசி மாவட்ட உணவு வட்டார பாதுகாப்பு தலைவர் நாகர் சுப்பிரமணியன் தலைமையில் திடீர் ஆய்வு வல்லம் பகுதியில் நடைபெற்றது. அதில் ஒரு குடோனில் ரசாயன மருந்து தெளித்து பதுக்கி வைக்கப்பட்ட சுமார் 1 டன் மாங்காய் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று இந்த மாங்காய் குடோனை சோதனை நடத்தியதில் ரசாயன ஸ்ப்ரே தெளிக்கப்பட்ட மாங்காய்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவற்றை காசிநதிபுரம் பகுதியில் உள்ள ஊராட்சி சொந்தமான உரக்கிடங்கு கொண்டு சென்று வினாயில் ஊற்றி அளிக்கும் பணியில் ஈடுபட்டனர் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள். செயற்கை ஸ்ப்ரே அடிப்பதன் மூலம் மாங்காய் உட்கொள்ளும் நபர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் எனவே பயன்படுத்தக்கூடாது என விற்பனையாளர்களுக்கும் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் உணவுப் பொருட்களின் தரம் குறித்து பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.